ஹாய் கைஸ், வெல்கம் டு விஷோ இன்ஃபோ. இனிப்பு அவல், புளிப்பு அவல், பாசிப்பருப்பு, கடலைப்பருப்பு போட்டு சுண்டல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போஸ்ட் பண்ணுற வீடியோ எல்லாத்தையும் நீங்கள் உடனே பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகலாங்க. வெள்ளை அவல் செய்கிறதுக்கு 1 கப்பு அவல் ஊற வச்சுருக்கேங்க. லேஸ் அவல், கெட்டி அவல் எது வேணால் எடுத்துக்கலாங்க. அவல் நல்லா சுத்தம் பண்ணிவிட்டு கழுவி தண்ணி ஊற்றி வச்சுருக்கேங்க. அப்புறம் இந்த ரெசிபி செய்கிறதுக்கு பொட்டுக்கடலை மாவை 1 டேபிள் ஸ்பூன் பொட்டுக்கடலை அரைச்சி பவுட்ரு பண்ணி வச்சுருக்கேங்க. இந்த ரெசிபிக்கு தேவையான ஸ்வீட்டுங்க. இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்க. நம்ம எடுத்து வச்சுருக்கிற வெல்லத்தை இதில் போட்டு தண்ணி ஊற்றி நல்லா கரைச்சி குப்பை இருந்தால் ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கலாங்க. வெல்லம் கரையிறதுக்கு தண்ணி ஊற்றிக்கலாங்க. இது நல்லா கரைஞ்சி கொதிக்கட்டுங்க. குப்பை இருந்தால் ஃபில்ட்ரு பண்ணிக்கலாம், குப்பை இல்லைன்னா நம்ம அப்படியே செய்ய ஆரம்பிச்சிடலாங்க. கரையட்டுங்க. நல்ல கரைசல் நல்லா கரைஞ்சி கொதிச்சிட்ருக்குங்க. இதுக்கு பாகு பதமெல்லாம் பார்க்க வேண்டியது இல்லைங்க. நல்லா திக்கானால் போதுங்க. திக்காகட்டுங்க, பார்க்கலாம். பாருங்கள், வெள்ளைப்பாகு நல்லா திக்காகிடுச்சிங்க. இப்போ இந்த ஸ்டேஜில் நாம் இந்த ரெசிபிக்கு தகுந்த ஏலக்காய் தூள் சேர்த்துக்கலாங்க. அதுக்கப்புறம் தேங்காய் துருவல் சேர்த்துக்கலாங்க. தேங்காய் துருவல் இதுக்கு அளவில்லைங்க, எவ்வளோ போட்டாலும் டேஸ்ட்டாக இருக்குங்க. அதனால் நம்ம விருப்பம்தான். நம்ம அவள் எடுத்துருக்க அளவை பொறுத்து தேங்காய் துருவல் கூட்டி குறைச்சி போட்டுக்கலாங்க. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. நம்ம ஊற வச்சுருந்த அவள் நல்லா ஊறிடுச்சுங்க. இதில் தண்ணி இருந்தால் அதை நல்லா வடிச்சிடுங்க. இல்லாட்டி நம்மளோட ஸ்வீட் அவல், இனிப்பு அவல் நல்லா இருக்காதுங்க. இப்போ இந்த அவலை இந்த வெள்ளை கரைசலை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. வெள்ளை அவல் ரெடி ஆயிடுச்சுங்க. இந்த வெள்ளம் அவலை ஒரு பவுலுக்கு மாற்றிட்டு இதுக்கு ஒரு முந்திரி, ஏலக்காய் தாளிப்பு கொடுத்துர்லாங்க. ஒரு பேனை ஹீட் பண்ணி வச்சுருக்கேங்க. அதில் இந்த 1 டேபிள் ஸ்பூன் நெய்யை விட்டுக்கலாங்க. இது நல்லா கரையட்டுங்க. நாம் சேர்த்த நெய் நல்லா கரைஞ்சிடுச்சு. இப்போ முந்திரி பருப்பு, கிஸ்மிஸ் எடுத்து வச்சுருக்கேன், அதை இப்போ சேர்த்துக்கலாங்க. இது நல்லா ஓரளவுக்கு கலர் சேஞ்ச் ஆகிட்டுங்க. இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற அவளை இதில் மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. அப்புறம் பொட்டுக்கடலை மாவு அரைச்சி வச்சுருந்தோம் பார்த்திங்களா, அதை அப்படியே இதில் சேர்த்துக்கலாங்க. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. அவல் இன்னும் டேஸ்ட்டாக இருக்கிறதுக்கு இன்னும் 1 டேபிள் ஸ்பூன் நெய் விட்டுருக்கேங்க. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. பொட்டுக்கடலை மாவு, நெய்யெல்லாம் சேர்த்துருக்கோம் இல்லையா, இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. நம்மளோட இனிப்பு அவல் சூப்பராக ரெடி ஆகிடுச்சிங்க. இப்போ இது ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாங்க. புளிப்பு அவல் செய்கிறதுக்கு அவளை ஊற வச்சுருக்கேங்க. அவளை சுத்தம் பண்ணிவிட்டு கழுவி புளி தண்ணியில் தான் ஊற வச்சுருக்கேங்க. இந்த 1 பங்கு அவளுக்கு ஒரு சின்ன நெல்லிக்காய் அளவு புளி கரைச்சி ஊற வச்சுருக்கேங்க. இந்த ரெசிபிக்கு தேவையான உப்பு, புளி, வெல்லம் 3 தண்ணியில் கரைச்சி ஃபில்ட்ரு பண்ணி இதில் ஊற்றி வச்சுருக்கேங்க. இப்போ புளிப்பு அவல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்க. புளிப்பு அவல் செய்கிறதுக்கு ஒரு பேனை ஹீட் பண்ணி ஆயில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் விட்டுருக்கேங்க. இப்போ இந்த ஆயில் ஹீட் ஆகட்டுங்க. ஆயில் ஹீட் ஆகிடுச்சிங்க. ஒரு 1/2 டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாங்க. கடுகு வெடிச்சிருச்சுங்க. 1/2 டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு, 1/2 டீஸ்பூன் கடலைப்பருப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. இது ஓரளவுக்கு கலர் சேஞ்ச் ஆகட்டுங்க. 1/2 டீஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். அப்புறம் ஒரு 4 சிகப்பு மிளகாய் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாங்க. இதெல்லாம் ஓரளவுக்கு கலர் சேஞ்ச் ஆகட்டுங்க. கலர் சேஞ்ச் ஆகிடுச்சிங்க. இப்போ ஒரு 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள் இந்த தாளிப்புலேயே சேர்த்துட்டோம்னா மஞ்சள் ஸ்மெல் வராதுங்க. இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. இப்போ நம்ம ஊற வச்சுருக்கிற புளிப்பு அவலை சேர்த்துக்கலாங்க. தண்ணி பார்த்து கரெக்டாக போடுங்க, ஊற வைங்க. கரெக்டான தண்ணி அளவில் ஊற வைங்க. இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. புளிப்பு அவல் ரெடி ஆகிடுச்சுங்க. இப்போ இந்த புளிப்பு அவலுக்கு
தகுந்த மாதிரி நம்ம தேங்காய் துருவலை சேர்த்திக்கலாங்க. இதுவும் அப்படி தாங்க, நம்ம இஷ்டம் தாங்க. தேங்காய் துருவல் எந்த அளவுன்னு கேட்டால் நமக்கு பிடிச்ச அளவுக்கு தாராளமாக சேர்த்திக்கலாங்க. நான் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துருக்கேங்க. இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாங்க. பாசிப்பருப்பு 1/4 கப்பு, கடலைப்பருப்பு 1/4 கப்பு ஊற வச்சுருக்கேங்க சுண்டல் செய்கிறதுக்கு. இப்போ இது சுண்டல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்க. பாருங்கள், ஒரு பானை வச்சுருக்கேன். இப்போ அதில் நம்ம பாசிப்பருப்பு கடலைப்பருப்பு சேர்த்துருக்கோம் பார்த்திங்களா. இப்போ அதையெல்லாம் இதில் சேர்த்து நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாங்க. நல்லா வேகட்டுங்க. மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். அடிக்கடி மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. தண்ணி பற்றலைன்னா நம்ம ஊற்றி வேக வச்சுக்கணுங்க, இல்லாட்டி தீஞ்சிடும். நீங்கள் குக்கரில் வச்சுக்கிறதுனாலும் வைக்கலாங்க. இது நல்லா வேகட்டுங்க, பார்க்கலாம். பாசிப்பருப்பு கடலைப்பருப்பு சுண்டல் செய்ய 2ம் ஒன்றா ஊற வச்சு வேக வச்சுருந்தேன். இப்போ பாருங்கள், பாசிப்பருப்பு சீக்கிரம் வெந்துடும், கடலைப்பருப்பு வேக லேட் ஆகுங்க. நான் 2யும் ஒன்றா சேர்த்து வேக வச்சதுனால எனக்கு குழஞ்ச மாதிரி ஆயிடுச்சு. நீங்கள் குக்கரில் வச்சாலும் சரி, இல்லை இந்த மாதிரி ஓப்பன் பேனில் நீங்கள் வேக வச்சாலும் சரிங்க. 2யும் தனித்தனியாக வேக வச்சு எடுத்துக்கோங்க. குக்கரில் வைக்கும்போது தனித்தனி பாத்திரத்தில் வச்சுருவீங்க. இந்த மாதிரி ஓப்பன் வெசலில் நீங்கள் வைக்கிறதா இருந்தால் கடலைப்பருப்பு நல்லா ஓரளவுக்கு வெந்துருச்சு, இனி கொஞ்சம் தான் வேகணும் அப்படிங்கிற ஸ்டேஜில் வேணால் நீங்கள் பாசிப்பருப்பை சேர்த்து வேக வைங்க. உங்களுக்கு குழையாமல் உதிராக வரும். நான் இப்படி செஞ்சுட்டேன், நீங்கள் பார்த்து கவனமாக செஞ்சுக்கோங்க. இப்போ இதை ஒரு பிளேட்டுக்கு மாற்றிட்டு இதுக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துர்லாங்க. சுண்டல் செய்கிறதுக்கு ஒரு பேனை ஹீட் பண்ணி வச்சுருக்கேங்க. இப்போ இதில் ஆயில் ஊற்றிக்கலாங்க. ஒரு டேபிள் ஸ்பூன் ஆயில் ஊற்றிக்கலாம். ஆயில் ஹீட் ஆகட்டுங்க. ஆயில் ஹீட் ஆகிடுச்சிங்க. 1/4 ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாங்க. கடுகு வெடிக்குது. 1/2 டீஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். அப்புறம் 2 சிகப்பு மிளகாய் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாங்க. இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. மிக்ஸ் பண்ண உடனே நம்ம சுண்டல் வேக வச்சுருக்கோம் பார்த்திங்களா, அதை இதில் சேர்த்துக்கலாங்க. எனக்கு குழைவாக வந்துடுச்சு, நீங்கள் பார்த்து பக்குவமாக செஞ்சுக்கோங்க. இந்த சுண்டலுக்கு தேவையான உப்பை சேர்த்திக்கலாங்க. அதுக்கப்புறம் தேங்காய் துருவல் எடுத்து வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாங்க. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. லெமன் ஜூஸ் வேணும்னா நீங்கள் பிழிஞ்சு விட்டுக்கலாங்க. அவ்வளோதாங்க, நமக்கு சுண்டல் ரெடிங்க. இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு பவுலுக்கு மாற்றிட்டு காமிக்கிறேங்க. புளி அவல் ரெடியாக இருக்குங்க. பாசிப்பருப்பு கடலைப்பருப்பு சுண்டல் ரெடியாக இருக்குது. இனிப்பு அவல் ரெடியாக இருக்குது. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். சுண்டல் பார்த்து பக்குவமாக நீங்கள் வேக வச்சு எடுத்துக்கோங்க. என்னங்க, இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஞாபகமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, பாய்.